உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு எளிமையான ரொம்ப ஈஸியாக வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னி செய்கிறோம். இந்த சட்னி எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இது மாதிரி சட்னி இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடையாது. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பரோட்டாவிலேருந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் ஹைலைட்டாக இருக்கும். அப்படியேப்பட்ட சட்னி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு 3 முட்டையை எடுத்துக்கிறோம். இந்த 3 முட்டை எடுத்துக்கிறோம். நல்ல முட்டையை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்த பிறகு இதுக்கு காய்ந்த மிளகாய் ஒரு 4, தக்காளி ஒரு 2, ஒரு 50 கிராம் வெங்காயம், ஒரு 10 கிராம் இஞ்சி, ஒரு 10 கிராம் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 25 கிராம் வேர்க்கடலை, நல்லா வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச பிறகு நம்ம மிளகு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, நல்ல சோம்பாக 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுங்க, ரெடியாக பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் மற்ற எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சுத்தம் பண்ணி வெட்டிக்குங்க. இப்போ ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சு அது கடாய் சூடு வந்தோடனே 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்தோடனே மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுருங்க அந்த எண்ணெயில். அது நல்லா பொரியட்டும். இது மாதிரி நீங்கள் போட்டோன்னே அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதை அப்படியே ஒரு கிளறி விட்டுங்க, அப்படியே கலக்கி விட்டுங்க. கலக்கி விட்ட பிறகு காய்ந்த மிளகாய், நம்ம காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அந்த மிளகாயை போட்டுருங்க. அந்த மிளகாயையும் வதக்கி விடுங்க. இது கூட இந்த மாதிரி மிளகாயை வதக்கி விட்ட பிறகு நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு இதில் இருக்க பச்சை நறுமணங்கள்லாம் போயிடணும். நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. வதக்கிக்கிட்டு வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம தக்காளி, சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம அது கூட நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்து அதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு இதை நல்லா கிளறி விட்டு வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்குங்க. அதே போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இப்போ அந்த பூண்டை அப்படியே தட்டி போட்டுருங்க. தோலோடையே போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை, தோலோடையே போடலாம், தோல் உரித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட பிறகு நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க. இந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா பச்சை நறுமணம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறணும். அது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டு நல்லா பார்த்திங்கன்னா இதை வதக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்துருங்க. வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா இது வதங்கிடும். நல்லா இதை சுத்தமாக பார்த்திங்கன்னா வதக்கி விட்டு நல்லா வாசமாக இருக்கும், அப்படியே கமன்னு இருக்கும். அதோடு இதை ஆற வைக்கணும். இப்போ நல்லா நம்ம இதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிடுங்க. சுத்தமாக வதக்கணும். அது வதக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறின பிறகு, இந்த வதக்கினது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க. அது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பை சேர்த்துருங்க. உப்பை சேர்த்து இதை சட்னி மாதிரி அரைக்கணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா அரைச்சிருங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா க்ளீனாக பார்த்திங்கன்னா சுத்தமாக பேஸ்ட்டாக நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சி அதை பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி கரைச்சி கொஞ்சம் வச்சுங்க. அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதை இப்போ நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 முட்டையும் இதில் இப்போ நம்ம உடச்சி அந்த 3 முட்டையை உடச்சி நல்லா பார்த்திங்கன்னா பீட் பண்ணிக்கணும். நல்லா அடித்து கலக்கி விட்டுறணும். இது மாதிரி
முட்டையை உடைச்சிங்க. உடைச்சி இந்த 3 முட்டையையும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு கலக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலக்கினதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த சட்னி ரெடி பண்ணும்போது நம்ம அதை வந்து அதில் ஊற்ற முடியும். அப்போ கலக்கக்கூடாது. அதுபோல் பார்த்திங்கன்னா மறுபடி அதே கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூலாம் சேர்த்து தூளை இடித்து அந்த இடித்த தூளை சேர்த்துருங்க. சேர்த்து அந்த தூள் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இருக்குது பார்த்திங்களா, வதக்கி அரைச்சி வச்சுருக்கோங்கள, அந்த சட்னியை சேர்த்துருங்க. அந்த தாளிப்பில் சேர்த்துங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதில் முட்டை கலக்கிறோம். இந்த முட்டை சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொதி வரும். அந்த நேரத்தில் முட்டை சேர்ப்போம். அப்போ அந்த சட்னி பதத்துக்கு அந்த முட்டை கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுத்துரும். இப்போ அதை பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ லேசாக வந்து கொதி வரணும். ரொம்ப கொதி வரக்கூடாது. அந்த முட்டை வேகிறதுக்கான கொதி வந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வதக்கியிருக்கோம். அதனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான கொதி வருது. அப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த 3 முட்டையும் சேர்த்துருங்க. 3 முட்டையும் இந்த மாதிரி சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. உடனே இதை கிளறி விடணும். இல்லைன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோசை மாதிரி நின்றுடும். அப்படியே அப்பளம் மாதிரி நின்றுக்கும். முட்டை வெந்து போயிடும். அது ஊற்றின உடனே இதை நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டிங்கன்னா இந்த மசாலாவோட இந்த சட்னியோடு சேர்ந்து இந்த முட்டை நல்லா வெந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி மாதிரியே வந்துடும். ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அந்த திரளெல்லாம் இருக்காது. ஆனால் ஓரளவு லேசாக திரண்டிருக்கும். அந்த முட்டை வெந்து அந்த திரளாக இருக்கும். இப்போ நல்லா சட்னி பதத்துக்கு வந்துடும். அதோட ஸ்டவ்வை குறைச்சிருங்க. குறைச்சி இந்த சட்னியில் இருக்க சூட்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா இது மாதிரி அதை கைவிடாமல் கலக்கிக்கிட்டே வாங்க. ரொம்ப கைவிட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல அப்படியே திட்டாக நின்றுடும். ஏன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சட்னி மாதிரி வரணும் இதில். அதுக்காக நல்லா கலக்கி விட்ட பிறகு இப்போ நல்லா அதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுங்க. உங்களுக்கு தேவையான உப்பை போட்டு நீங்கள் நல்லா அதை கலக்கி விட்ருங்க. இப்போ சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு இந்த முட்டை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை சட்னி யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவுக்கு ஹைலைட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க 10 பரோட்டா சாப்பிடுவாங்க. இதை இப்போ நீங்கள் பவுலுக்கு மாற்றிங்க. பவுலுக்கு மாற்றி நீங்கள் இட்லிக்கு இந்த சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா, இந்த முட்டை சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு இந்த இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. அதுபோல் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சரியாக அது வந்து செட் ஆகாது. இது அப்படியே இட்லியில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹைலைட்டாக இருக்கும். அப்படியே அந்த சட்னியோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த முட்டையோட டேஸ்ட்டு, இந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் முட்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.